1000 கேள்விகளோடு கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா, கர்த்தர் என்னென்ன விதங்களில் என் கூட பேசுகிறாங்கன்னு சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியில் தான் கர்த்தர் பேசுகிறாங்க. கர்த்தர் எந்தெந்த பாதைகள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எத்தனை நாட்கள் இதை தியானிக்க செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த விதமாய் உங்களோடு பேசுவார். இந்தந்த பாதைகள்லாம் உங்களோடு பேசுவார். இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தெளிவாய் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி கர்த்தர் இன்றைக்கு எந்த விதமாய் என்னோடு பேசுவார், நான் இந்த காரியத்தை செய்தா இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யும்போது கர்த்தர் என் கூட சில சூழ்நிலைகள்ல பேசுவாங்க அப்படின்னு இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். அது அழகாய் இருந்தது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 21வது வசனம். இந்த 21வது வசனத்துல பேதுரு சொல்லுகிற சில வார்த்தைகள்ல அங்க மெயினா ஒரு காரியத்தை பேதுரு அழகாய் சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். இந்த வார்த்தையை தான் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இங்க அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல ஆணித்தரமாய் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது அப்படின்னா இதுக்கு மெயினான ஆதாரமான ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். தாவீதை குறித்து வாசிக்கலாம். தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாக இருந்தான். சங்கீதங்களில் அதிகமான சங்கீதத்தை எழுதினது தான் இந்த தாவீது. தாவீது அடிக்கடி சொல்லுவார், உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாடுகிறதையும் உம்முடைய கீர்த்தனம் பண்ணுகிறதையும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறது, இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகிறார். அப்போ இன்றைய நாளில் கர்த்தர் என் கூட எந்த விதமாய் பேசுவார் அப்படின்னா, நான் அவரை தொழுது கொள்ளுகிறதுனா என்னென்னா, அவரை பாடுகிறதுனாலையும் அவரை ஆராதிக்கிறதுனாலையும் கர்த்தர் என்னோடு பேசுவார் என்பதை இதை அழகாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னொரு மனிதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 91 எழுதினது வேத ஆராய்ச்சியாளர்கள் மோசே எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கடைசியாக அந்த சங்கீதத்தை முடியும் போது சொல்லுவார், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுக்கு இடையில அநேகமான வசனங்கள் இருக்கும். அது எல்லாமே கர்த்தரை பாடுகிற வசனம், கர்த்தர் என்னை பாதுகாத்த விதங்களையும் கர்த்தர் என்னை நடத்தின விதங்களையும் கர்த்தர் என்னை எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நான் வந்தேன், அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி பாதுகாத்தார் என்பதே அழகாய் சொல்லப்படும். ஆனால் ஆரம்பம் வசனமும் முடிவு வசனமும் அழகாய் சொல்லப்படும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஒருவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பாடும்போதும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கும் போதும் கர்த்தர் அந்த இடங்களில் நம் மத்தியில் இந்த வார்த்தைகளின் மூலியமா பேசுவாங்க என்பதை நான் சொல்கிறேன். இந்த பாடல்களும் இந்த ஆராதனைக்குரிய காரியங்களும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதை ஆதாரமாக வைத்து தான் அவங்க பாடியிருக்கிறாங்க. சங்கீதங்களை அதிகமாக வாசிக்கலாம். 23வது சங்கீதம் தாவீது எழுதும்போது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் மேய்ப்பனாக இருந்தார். அதனால் தனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், நான் அவருக்கு ஆடாக இருக்கிறேன், அவர் என்னை என்ன பாதையில் நடத்துவார், நான் எப்படி என் ஆடுகளை நடத்தினோ அதை காட்டிலும் அதிகமாக என்னை நடத்துவார்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அழகாக எழுதுகிறார். இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எழுதின எல்லா சங்கீதங்களும் கர்த்தர் அவங்களை நடத்தி வந்த பாதைகளில் கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி 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 என்ன பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அப்போ அந்த பாடின சங்கீதங்கள் அவளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ததானா, கண்டிப்பாக கிரியை செய்ததாக தான் இருந்துச்சு. அவங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளெல்லாம் ஒருவேளை துன்பமான பாதையாக இருந்தாலும் அதை நன்மையாக ஏற்றுக்கொண்டு அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்போ கஷ்டத்தின் பாதையில் தான் கர்த்தரை துதித்தார்கள், கஷ்டத்தின் பாதையில் தான் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ நம்ம நடக்கிற பாதைகள் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், சில நேரங்களில் துன்பமாக இருக்கும், சில நேரங்களில் ஏன்பா வாழணும் அப்படின்ற நோக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மத்தியில் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும், ஒரு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க, ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையில் வேணும், விடுதலை வேணும், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பதிலாய் வரணும் அப்படின்னா இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவரை பாட அவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதை
நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். நான் அனுபவித்த காரியத்தை தான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். கண்டிப்பாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. அவரை பாடுங்க, அவரை ஆராதிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, பைக் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, கார் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு வேளை ஆடியோவை வச்சு கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த கேட்டுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் கூட ஒரு பாடலையோ இல்லை வசனத்தையோ அப்படியே உங்கள் உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே பேசும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அந்த வார்த்தையும் அந்த பாடலும் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமா சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்ளுகிற அனைவரையும் அவர் ரட்சிப்பார் என்பதை இந்த வசனம் ஆணித்தரமாய் சொல்கிறது. அந்த ரட்சிப்பை எனக்கு கர்த்தர் தந்தாங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக தருவாங்க என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.